ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உன்னை மதிக்காம நடத்தியிருக்காங்க, எத்தனையோ இடங்கள்ல உன்னை அவமரியாதையும் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போது நீ பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான வெகுமானங்களை கொடுக்க போறேன். நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனி எல்லா இடங்களையும் நீதான் ஜெயிச்சு நிற்க போற. யாருமே யாராலுமே உன்னை ஒதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னை எல்லார் கண் முன்னாலும் உயர்வான ஆளாக காட்ட போறேன். பகையினால் வரும் தீமையை காட்டிலும் தவறான வழியில் செல்வதால் வரும் தீமைதானே அதிகம். என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில தடுமாறினதும் கிடையாது, தீய வழியில் செல்லணும்னு யோசிச்சதும் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்ட போது கூட சாயப்பா இதை எப்படியாவது எனக்கு சரி செஞ்சிடுங்க, என்னால் முடியலைன்னு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண் கலங்கினாயே தவிர நீ தவறான வழியில் போக யோசிக்கவே இல்லை. இப்போது இனிமேலாவது எதை செய்தாலும் அதை போலவே நல்ல எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் சிந்தித்து முடிவெடுக்க பழகு. நீ எடுக்கக்கூடிய செயலானது மிகவும் நேர்மையோடு பின்பற்றி நிறைவோடு வாழ்வதாக இருக்க வேண்டும். தேவைக்கு மேலே இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொண்ணோ பொருளோ திறமையோ கிடைச்சிட்டா அல்லது புகழே கிடைச்சிட்டாலும் கூட மற்ற எல்லாரையும் மிகவும் அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னை அற்பமாக நினைச்ச போது நீ எவ்வளவு மனசு வருத்தப்பட்ட, அதே போல்தானே நீ மற்ற மனிதர்களையும் தரக்குறைவாக நடத்தினால் அவர்கள் மனசு எவ்வளவு வேதனைப்படும். எல்லாருக்கும் எப்போதும் உயர்ந்த அன்பை ஒரே மாதிரியாக கொடு. சிறகு கிடைப்பதால் மட்டும் பறவைகள் பறந்துடுறது கிடையாது. சிலுவை கிடைத்தாலும் அதை சுமக்கக்கூடிய ஆளாகத்தானே மனித வாழ்க்கை இருக்கிறது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுப்பேன். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சரியான பார்வையோடு நீ வாழ ஆரம்பித்தால் தவறான பார்வைகள் எல்லாம் அழிந்து போகும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. மனித மனமே விசித்திரமானதுதான். கிடைச்சதை நினச்சி ஒருபோதும் திருப்தி அடையாது. ஆனால் கிடைக்காததை நினச்சி எப்போது கிடைக்கும்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது கூட ஒரு நாளில் கிடைச்ச பிறகு அதையும் அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதானே மனிதர்களின் குணம். ஆழ்ந்த உறக்கத்தை போலவே உன்னுடைய ஆணவமும் எண்ணங்களும் ஆசைகளும் எல்லாமே உன்னிடமிருந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகட்டும். அதை கைவிட்டு விடு என் செல்லமே. நீ உன்னுடைய விழிப்பு நிலையில முடிவாக விண்ணால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடிஞ்சால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் சாயப்பா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இனிமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்த உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் பெறப்போகிறாய். உனக்கான நல்லது இனி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. பொறுமையான மனிதன் என்பவன் பலம் இல்லாதவனைப் போல தெரிந்தாலும் கடைசியில் அவனுடைய பொறுமை காரணமாகவே அவன் ஜெயிப்பான். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் நான் மாற்றப் போகிறேன். பலமும் பலவீனமும் இருந்த இடம் தெரியாமல் போய் உனக்கான பலவீனத்தை இன்னும் நான் அதிகரித்து கொடுக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான இன்பமான நாளாகத்தான் இருக்குமென் செல்லமே. நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நீ நினைச்சதையெல்லாம் அடைய நினைக்காம சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறாய் அல்லவா? அந்த உன்னுடைய நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நினைச்சதையும் பார்க்கறதையெல்லாம் அடையணும்னு நினைக்கக்கூடிய மனிதன் எப்படி நல்லவனாக இந்த உலகில் வாழ முடியும்? அவ்வளவு சுலபமாக எல்லாராலும் மாபெரும் செல்வத்தை உடனே சேர்த்துட முடியாது. அப்படி சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் ஒரு காரணத்தையும் வைத்துத்தான் இருப்பார்கள் என் செல்லமே. ஒரே வருஷத்துல நான் ஓஹோன்னு ஆயிருவேன்னு சொல்றதெல்லாம் நடக்க இயலாத காரியம். உன் சாயப்பாவின் மீது பாரத்தை போடு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என நினைக்காதே என் செல்லமே. நீ வெற்றி பெறக்கூடிய நேரத்தை காட்டிலும் நீ என் மேல மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழக்கூடிய நேரம்தான் நான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் நேரமாக இருக்கும். ஏன்னா உனக்குள் தானே உன் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் போதெல்லாம் காகிதமாக நினைச்சு கீழே விழுந்துக்காத. நீ ஒரு விதைன்னு நினைச்சு விழுந்த இடத்திலேயே மீண்டும் முளைப்பதற்கு முயற்சி செய். யாராலையும் வெட்ட முடியாத அளவிற்கு அடர்ந்த பசுமையான ஆலமரம் போல உன்னை தலைத்து செழித்து ஓங்க செய்வேன். நிச்சயம் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன். ஓம் சாய்ராம்.